வணக்கம் நண்பர்களே. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி இந்தியன் ஆர்மி சீஃப் ஜெனரல் நரவானே அவர்கள் சைனா சம்பந்தமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருந்தாரு. இந்தியாவினுடைய எதிரி நாடுகள் அது யாராக இருந்தாலும் இந்தியாவை அட்டாக் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக இந்தியா தக்க பதிலடி கொடுக்கும் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. கண்டிப்பாக சைனாவுக்கு எதிரான ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் இது. இந்த நிலையில் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு போர் வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்தியாவுக்கு எந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கும், சேலஞ்சஸ் என்ன இருக்கும், சவால்கள் என்ன இருக்கும், இதை பற்றி பேசுங்க சார் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஒரு 3-4 நாட்களாகவே எனக்கு மெசேஜஸ் வந்துச்சு, என்னால் வீடியோ பண்ண முடியல. இந்த வீடியோவில் நம்ம இதை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்தியா பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நாட்டையும் இந்தியா எதிரி நாடாக நாம் பார்க்கல. ஒரு சில நாடுகள் நம்முடைய நெய்பர்ஸ், உங்களுக்கு நல்லாவே இதை பற்றி தெரியும். பாகிஸ்தான், சைனா, இந்த 2 நெய்பர்ஸும் பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்தியாவை அவங்க எனிமியாக பார்க்குறாங்க. அந்த ஸ்டேட் அப்பாரட்டஸை இந்தியாவை ஒரு அட்வர்சரியாக பார்க்குறாங்க. நம்முடைய ஃபாரின் பாலிசி பீஸ் லவ்விங் ஃபாரின் பாலிசி. எந்த ஒரு நாட்டையும் நம்ம எதிரியாக பார்க்க மாட்டோம். அதே நேரத்தில் ஒரு நாடு நம்மளை தாக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நாம் ரிட்டாலியேட் பண்ணுவோம். இந்தியா ஒரு கவர்ட்லி கண்ட்ரி கிடையாது. நம்ம கையிலேயும் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது. ஆனால் அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை எப்படி யூஸ் பண்ணுவோன்றத ஒரு டாக்ட்ரின் மூலமாக நம்ம சொல்கிறோம். அதுக்கு ஒரு கொள்கை இருக்குது. அந்த கொள்கைக்குள்ள நோ ஃபர்ஸ்ட் யூஸ் அப்படின்ற ஒரு பாலிசியும் இருக்குது. சரி, இப்போ இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு வார் வருது அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான டிராபேக் இந்த இடத்துல எதுன்னு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக மிலிட்ரி ஸ்ட்ரென்த். ஓவரால் மிலிட்ரி ஸ்ட்ரென்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில் இந்தியாவை விட சைனா சுப்பீரியர். நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் ஆகட்டும், ஏர்ஃபோர்ஸ் ஆகட்டும், ஓவராலாக நீங்கள் எடுத்திங்கன்னா இந்தியாவை விட ஓரளவுக்கு சக்தி வாய்ந்த நாடு சைனா. ஆனால் இந்த ஸ்ட்ரென்த்தை வச்சே ஒரு நாடு ஒரு வாரை வின் பண்ணிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும்னு சொல்லிட முடியாது. நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. சொல்லப்போனால் இந்த வாருக்கு முக்கியமான ஒரு ஃபேக்டர் வந்து இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ். சைனாவும் சரி இந்தியாவும் சரி ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் 2 நாடுக்குமே அந்தளவுக்கு கிடையாது. இதெல்லாமும் நம்ம மனசில் எடுத்துக்கணும். ஒரு போர் அப்படின்னு வரும்பொழுது ஒரு நாடு ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி, நேவி இந்த ஃபோர்ஸஸை எப்படி கோஆர்டினேட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க, ஸ்பெசிஃபிக்காக ஏர்ஃபோர்ஸை எப்படி டாக்டிக்கலாக யூஸ் பண்ணுறாங்க, போர் யுத்திகளை எந்த அளவுக்கு அவங்க கையாளுறாங்க, கூட இருக்கக்கூடிய நட்பு நாடுகளோடு சேர்ந்து எப்படி அவங்க செயல்படுறாங்க, அது இல்லாமல் இன்டர்நேஷ்னல் லெவலில் லீகலாக அவங்களுடைய பொசிஷனை அவங்க எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க, ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க, இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு போரில் ஒரு நாடு வின் பண்ணுமா இல்லையா அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும். 1962 இந்தியா சைனா வாரில் அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்தியாவால் வின் பண்ண முடியல. 1967 அதாவது 5 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு சின்ன போர் நடந்தது. இது அந்த அளவுக்கு நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. இது ஈஸ்டர்ன் செக்டரில் சிக்கிமில் மெயினாக நடந்தது. இந்த போரில் பார்த்தீங்கன்னா இந்தியா நாம தான் வின் பண்ணோம். சரியா? ஆனாலும் 1962 இந்தியா சைனா வார்லேயே நிறைய மிலிட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா நம்முடைய ஏர்ஃபோர்ஸை டாக்டிக்கலாக யூஸ் பண்ணியிருந்தா அந்த போரை கூட வின் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இன்னைக்கு தேதியில் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு வார் வருதுன்னு வச்சுப்போமே. வார் வரணும் அப்படின்னு நம்ம யாருமே விரும்பலை. ஒருவேளை எதிரி நாடு நம்மளை அட்டாக் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக நாமளும் அட்டாக் பண்ண வேண்டிய ஒரு நிலை இருக்கும். இந்த இடத்துல இன்னைக்கு தேதியில் நமக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹிமாலயன் ரீஜனில் ஏர்ஃபோர்ஸ் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இந்தியாவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஹையர் ரீச்சஸ் ஆஃப் ஹிமாலயாஸ்லாம் நம்ம பேஸ் வச்சுருக்கோம். இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாம் பேஸஸ் இருக்குது. இது நமக்கு ஒரு அட்வான்டேஜ். அதே போல் இந்தியன் ஓஷன் ரீஜன் நமக்கு ஒரு அட்வான்டேஜ். நம்முடைய நேவியை இங்கே நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். இது ஒரு அட்வான்டேஜ். அது இல்லாமல் தற்போதைக்கு நம்ம இந்த வெஸ்டர்ன் நேஷன்ஸோட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கும். மெயினாக அமெரிக்காவுடைய ஒரு நண்பனாக இன்றைக்கி இந்தியா இருக்குது. கண்டிப்பாக அமெரிக்கன் சப்போர்ட் இன்றைக்கி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாம் நமக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ். முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் இந்தியாவுக்கு என்னவாக இருக்கும்னா சைனாவோட ஒரு போர் வருது அப்படின்ற பட்சத்தில் அது 2 ஃப்ரண்ட் வாராக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 2 ஃப்ரண்ட் வார் அப்படின்னா ஒரே நேரத்தில் ஒரு நாடு 2 நாடுகளோட சண்டை போடுறது தான் 2 ஃப்ரண்ட் வார். இந்த இடத்துல இன்னொரு நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், சைனாவுடைய ஆல் வெதர் ஃப்ரெண்ட், மிகப்பெரிய நண்பன். ஸோ சைனாவோட போர் நம்ம இன்னைக்கு போகிறோம் அப்படின்னா பாகிஸ்தானும் உள்ளே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது ஒருவேளை டைரெக்டாகவும் இருக்கலாம், இன்டைரக்டாகவும் இருக்கலாம்.
டூ ஃப்ரண்ட் வார் அப்படின்னு வரும்போது சைனா பாகிஸ்தான் 2 நாடுகளையும் நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய சேலஞ்சு தான். மிலிட்ரி வைஸ் பாகிஸ்தான் சைனீஸ் கம்பைன்டு ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய சவால். பாகிஸ்தானும் ஒரு நியூக்ளியர் ஸ்டேட், அவங்ககிட்டயும் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது, அதை நம்ம மனசில் வைக்கணும். அதுவும் இல்லாமல் இந்தியாவுக்கு இன்னொரு மிகப்பெரிய ஆபத்து என்னவாக இருக்கும்னா, அந்த காலத்துலேருந்து நமக்கு மிகப்பெரிய நண்பனாக இருந்த ரஷ்யா இன்றைக்கி நம்மளை விட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டாங்க. அது இல்லாமல் கடந்த ஒரு 5-6 வருஷத்தில் பாகிஸ்தானோட ரொம்ப க்ளோஸாக போகிறாங்க. சொல்லப்போனால் பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பன்ஸை சப்ளை பண்ணுறாங்க. பெரிய லெவலுக்கு மிசைல்ஸ் இதெல்லாம் சப்ளை பண்ணாலும் சிறிய லெவலில் வெப்பன்ஸை சப்ளை பண்ணுறாங்க. 2ஆம் உலகப் போர் முடிஞ்சதுலேருந்து கோல்டு வார் ஃபுல்லாகவே பாகிஸ்தானும் அன்றைக்கி தேதியிலேருந்து சோவியத் யூனியனும் எதிரிகளாக இருந்தாங்க. இன்றைக்கி ரஷ்யா பாகிஸ்தானுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இது ஒரு ஆபத்து. சொல்லப்போனால் சைனா, பாகிஸ்தான், ரஷ்யா இந்த 3 நாடுகள் நடுவில் ஒரு விதமான ஒரு கூட்டணியே உருவாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு இந்த ஆப்கானிஸ்தான் விவகாரத்துலலாம் 3 பேரும் ஒன்றா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் ஏஷியாவில் ஓவராலாக இந்த சைனா, பாகிஸ்தான், ரஷ்யா 3 நாடுகளுக்குள்ள ஒரு ஆக்சிஸ் ஃபார்ம் ஆகிட்டு வருது அப்படின்னே சொல்லலாம். இதை சிபிஆர் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சவால்கள்லாம் நமக்கு இருக்குது. அது இல்லாமல் உலக அளவில் நமக்கு சவால் எங்கே இருக்கும் அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில். இந்த யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் அதாவது யுஎன்எஸ்சியில் சைனா பார்த்தீங்கன்னா ஒரு பெர்மனன்ட் மெம்பர். இந்த பெர்மனன்ட் மெம்பராக இருக்கிறதுனால அவங்க கையில் அந்த வீட்டோ பவர் அப்படின்ற ஒரு அதிகாரம் இருக்குது, முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். அப்போது யுஎன்எஸ்சியிலேயே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சக்தி இன்னைக்கு தேதியில் இருக்குது. இந்த பெர்மனன்ட் மெம்பர் அந்த அங்கீகாரம் இந்தியாவுக்கு இன்றைக்கி இல்லை. அப்போ அந்த வீட்டோ பவரும் நம்மக்கிட்ட இல்லை. இப்போதைக்கு நம்ம வந்து நான் பெர்மனன்ட் மெம்பராக தான் யுஎன்எஸ்சியில் இருக்கோம், இன்னும் பெர்மனன்ட் மெம்பராக நாம் ஆகலை. அப்போது யுஎன்எஸ்சியில் ஒரு முடிவு எடுக்கப்படுது அப்படின்னா அதுக்கு இந்தியாவுக்கு பாதகமாகவும் இருக்கலாம், எதிராகவும் இருக்கலாம். இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதே போல் அதே யுஎன்எஸ்சியில் பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு தீர்மானம் வருது அப்படின்னா அந்த தீர்மானத்தை முறியடிக்கக்கூடிய சக்தி வந்து சைனா கிட்ட இருக்குது. ஏன்னா பாகிஸ்தானுடைய மிக நெருங்கிய நண்பன் சீனா, ஆல் வெதர் ஃப்ரெண்டு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த அளவுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சவால்கள் இருக்குது. இதெல்லாம் மீண்டு தான் வரணும். ஓகேவா? அப்போ ஒரு போர் வருதுன்னா அந்த 2 ஃப்ரண்ட்டு வாராக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். டைரெக்டாக இல்லைனாலும் இன்டெரக்டாக இருக்கும். எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறோம்? ரஷ்யா ஒரு வேளை பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்குமே சப்போர்ட் பண்ணலாம், அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம்? அமெரிக்கா நமக்கு உதவுனாலும் எந்த அளவுக்கு உதவுவாங்க? டைரெக்டாக உதவுவாங்களா? மிலிட்ரி சப்போர்ட் டைரெக்டாக அளிப்பாங்களா? யுஎன்எஸ்சியில் எந்த மாதிரியான சவால்கள்லாம் வரும்? மற்ற நாடுகள் இந்தியாவை எந்த மாதிரி அவங்க பார்ப்பாங்க? நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? ஒரு சில நாடுகள் நம்மளை சப்போர்ட் பண்ணாமல் கூட போகலாம். ஸோ இந்த அளவுக்கு நம்ம ஃபேக்டர்ஸை பார்க்கணும். இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலையில் இந்தியா ஸ்மார்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பக்கம் பார்டரில் மிலிட்ரியை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். நிறைய யங்ஸ்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாளைக்கோ இல்லை நாளன்னைக்கோ அடுத்த வாரமோ பார்டரில் போய் சண்டை போட்டு இந்த பிஓகேயை மீட் எடுத்துடணும், அக்ஸை சின்ன மீட் எடுத்துடணும்னு நினைக்கிறாங்க. அது அவ்வளோ ஈஸி கிடையாது. நான் சொன்ன மாதிரி இந்த அளவுக்கு சிக்கல் இருக்குது. என்ன பண்ணணும்னா பொறுமையாக செயல்படணும், புத்திசாலித்தனமாக செயல்படணும், செக்யூரிட்டியை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும், இண்டிஜினைஸ் பண்ணணும், மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்மளே உருவாக்கணும். சைனா எப்படி இந்தியா பார்டர் அந்த எல்ஏசின்னு சொல்லுவாங்க, அந்த எல்ஏசியில் அவங்க சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க வில்லேஜஸ்லாம் இருக்குது பாருங்கள். வில்லேஜஸை டெவலப் பண்ணுறன்ற பேரில் மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அங்கே கொண்டு வராங்க. ஸோ இந்தியா நம்ம சைடில் நம்ம அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். பாகிஸ்தான் பார்டர்லையும் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும், சைனீஸ் பார்டரை ஒட்டியும் நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். இதை பண்ணணும். இதை செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணணும், லீகலாக சைனாவையும் பாகிஸ்தானையும் எக்ஸ்போஸ் பண்ணணும், உலகம் ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணணும். பிஓகே ஆகட்டும், அக்ஸை சின் ஆகட்டும், அவங்க இல்லீகலாக ஆக்குபை பண்ணியிருக்காங்க. இதை லீகலாக எக்ஸ்போஸ் பண்ணணும், யூஎனில் எக்ஸ்போஸ் பண்ணணும், மற்ற இன்டர்நேஷ்னல் ஃபாரம்ஸில் ஆர்கனைசேஷன்ஸில் எல்லாமும் எக்ஸ்போஸ் பண்ணணும். இந்த லீகல் எவிடன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவைப்பட்டால் பாகிஸ்தான், சைனா இந்த 2 நாடுகளோடு நம்ம எங்கெல்லாம் ஆல்ரெடி ஒரு ஆர்கனைசேஷனில் மெம்பராக இருக்கோமோ, உதாரணத்துக்கு சார்க், எஸ்சிஓ, இங்கெல்லாம் ஏற்கனவே மெம்பர்ஸாக இருக்கும் இல்லையா, இங்கெல்லாம் மீட்டிங்ஸ் நடக்கும்போது லீகலாக இந்த இஷ்யூஸை கொண்டு வரணும், அந்த பார்டர் இஷ்யூவை கொண்டு வரணும், அதை டிஸ்கஸ் பண்ணணும். அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறது இதெல்லாம் நம்ம எவிடன்ஸாக கேதர் பண்ணணும். ஐநா இருக்குது இல்லையா, யுனைடெட் நேஷன், இதுலேயும் இதை பண்ணணும். இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டே வரணும். இதை பண்ணி நமக்கு சாதகமாக நம்ம லீகலாக ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். அப்போ தான் எல்லா நாடுகளும் இந்தியாவை சப்போர்ட் பண்ணணும். இதை நம்ம செய்யணும். இதை செஞ்சுட்டு அதோட மிலிட்ரியை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டிக் சிச்சுவேஷன் வரும்போது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில்
வார் வருது அப்படின்னா அந்த நேரத்தில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அப்போ நம்ம மிலிட்ரி ஆக்ஷனில் ஈடுபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாவுக்கு அது 100% சாதகமாக இருக்கும். அப்படி ஒரு வாரை நம்ம கண்டிப்பாக வின் பண்ண முடியும். ஆக்குபைட் ஏரியாஸையும் நம்மளால் ரீடேக் பண்ண முடியும். இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் லாங் டேர்முக்கு சரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். நன்றி.